ஹலோ மக்களே, வணக்கம். ஃப்ரான்ஸில் நடந்த குட்டி வளகாப்பை பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு பூ முடித்தல்னு சொல்லுவாங்க. அதாவது 5வது மாதத்தில் நடக்கிற ஃபங்க்ஷன் பூ முடித்தல். பிறகு 9வது மாதம் செய்கிறது தான் வளகாப்பு. 9வது மாதம் தான் பெரிய கிராண்டாக செய்வாங்க. என்ன பிள்ளைன்னு சொல்லுவாங்க. இது சிம்பிளாக 6-7 பேரோட வீட்டோடு செய்த ஒரு குட்டி ஃபங்க்ஷன் தான் இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் ஒரு காலமே வளகாப்புக்கோ பூ முடித்தலுக்கோ நான் போனதில்லை. எனக்கு என்ன செய்கிற எது செய்கிறேன்னு தெரியாது. ஆனால் அவங்களுடைய அக்கா பொண்ணோட அக்கா எனக்கு வடிவாக கைட் பண்ணாங்க என்னென்ன செய்யணுமெண்டு. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த செய்முறைகள் இந்த முறைகள் எல்லாம் அவங்களுடைய பொண்ணோட நாத்தனார் தான் செய்யணும். அவங்களுடைய ஒரிஜினல் நாத்தனார்ஸ் எல்லாரும் எங்கேன்னு பார்த்திங்கன்னா ஊர்லேயும் வெளிநாடுகளிலும் இருக்கிறபடியாக அந்த பொசிஷன் எனக்கு வந்துச்சுது. நான் தான் அந்த நாத்தனாராக அந்த பொசிஷன் எனக்கு எடுத்துருக்கேன். இவர் இங்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய தம்பியோட ஒய்ஃப் தான். ஸோ அவங்களுக்கு இந்த ரிச்சுவல்ஸ், அதாவது இந்த முறைகள் எல்லாம் நான் தான் செய்தேன். இது பார்த்தீங்கன்னா மஞ்சள், குங்குமம், பூவெல்லாம் வச்சு வளையல் எல்லாம் போட்டு அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு, பிறகு ரைஸ்லேயே 5 விதமான ரைஸ் டெஸ்ட்டில் செய்திருப்பாங்க. அதையும் அவங்களுக்கு ஊட்டி விடணும். ஊட்டி விட்டு அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க எங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. சாரி, அடுத்தது வளையல் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அங்கே வந்திருந்தவங்க மற்றவங்களும் முக்கியமாக கேர்ள்ஸ்கள் எல்லாரும் அதே செய்தாங்க. அதே மஞ்சள் குங்குமம் எல்லாம் பூசி ஆசீர்வாதம் பண்ணியிருந்தாங்க. இது சிம்பிளாக குட்டி ஃபங்க்ஷனாக தான் செய்தது. இந்த பெருசாக வளகாப்பு தான் அவங்க செய்வாங்களாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் உண்மையாகவே எனக்கு புதுசாக இருந்துச்சு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இது இந்தியன்ஸ் மட்டும் இல்லை, ஸ்ரீலங்கன்ஸும் செய்யணும். ஏன்னா இது ஒரு தாய்மைக்காண்டின செய்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஏன்னா அவங்களும் அவங்களோட பேபியும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. ஏன்னா இப்படியான வளையல் ஓசியல் கேட்க, இப்படி ஆசீர்வாதங்கள் கிடைக்க தாயும் சரி பிள்ளையும் சரி ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். இப்படியான ஹாப்பியான மொமெண்ட்ஸ் ஒரு தாய்மைக்கு நாங்கள் கொடுக்கணும். ஸோ ஒரு அம்மாவுக்கு நாங்கள் கொடுக்கணும். ஸோ அவங்கள அம்மா ஆய்க்கு இப்படியான ஃபங்க்ஷன்கள் ரொம்ப விருப்பமாக இருந்திருக்கு. ஸோ இப்படியான ஃபங்க்ஷன் நாங்கள் ஸ்ரீலங்கலும் செய்கிறது ரொம்ப தாய்மாருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என்ற தாய்மைன்றது சொல்ல முடியாத ஒரு அனுபவம். எல்லாருக்குமே அதை உணர்ந்திருப்பாங்க. ஸோ அப்படியான உணரும் தருணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படியான முக்கியமான ஃபங்க்ஷன்களை செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு எனக்கு தோணுது. இந்த ஃபங்க்ஷனில் நான் கலந்து அவங்கள ஆசீர்வாதம் பண்ணதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. முக்கியமாக தாயையும் பிள்ளையும் ஆசீர்வாதம் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அவங்கள.